Hi friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா anyone. இந்த anyone பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணுங்க. கூடவே இருக்க bell icon-ஐ click செய்து all ஆப்ஷனை enable பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாமா? இல்ல anyone அப்படினா யாருக்காவது, யாராவது, யாரையும் அப்படின அர்த்தத்தை கொடுக்கிறதா anyone. ஓகே, இப்போ நம்ம சொல்லுவோம்ல யாருக்காவது அவ போன் நம்பர் தெரியுமா, யாருக்காவது அவ வீடு தெரியுமா, யாருக்காவது இதுக்கு ஆன்சர் தெரியுமா, யாருக்காவது கார் ஓட்ட தெரியுமா, இந்த மாதிரி கேட்போம் தானே. அடுத்து யாராவது, யாராவது அங்க போனீங்களா, யாராவது அதை பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம கேட்போம்ல. அடுத்து யாரையும், யாரையும் நான் நம்ப மாட்டேன், யாரையும் நான் பார்க்கல, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. இப்படி எல்லாம் சொல்றதுக்கு தான் நம்ம இந்த anyone யூஸ் பண்றோம். இந்த anyone வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து கொஸ்டின் கேக்குறதுக்கும் அதே போல நெகட்டிவ் சென்டென்ஸுக்கும் தான் நம்ம இந்த anyone யூஸ் பண்ணணும். ஓகே, anyone இல்லனா anybodyன்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, anyone இல்லனா anybody, இந்த ரெண்டு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுக்குமே சேம் தான். ஓகே, இனி எக்ஸாம்பிள் பாப்போமா? பாருங்க, யாருக்காவது தெரியுமா, ஏதாவது ஒன்ன பத்தி நம்ம கேக்குறோம், இது வந்து யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேக்குறோம். அப்ப எப்படி கேட்கலாம்? யாருக்காவது தெரியுமா. அந்த யாருக்காவது இதுதான் என்னது சப்ஜெக்ட். ஓகே, யாருக்காவது தெரியுமா, ஒரு விஷயம் தெரியும், தெரியுமா, இந்த மாதிரி நம்ம கேட்க சொல்லும் போது அதை வந்து சிம்பிள் பிரசன்ஸ் படி தான் நம்ம சொல்லுவோம். சரியா? அப்ப சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம வந்து கொஸ்டின் கேட்கும் போது தெரியுமான்னு நம்ம கேட்கும் போது அதை சிம்பிள் பிரசன்ஸ் படி கேட்போம். ஓகே, சிம்பிள் பிரசன்ஸ் படி கேட்கும் போது அது எப்படி கேட்கலாம்? கொஸ்டின் கேட்கும் போது do இல்லனா does யூஸ் பண்ணுவோம். ஓகே, do இல்லனா does யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்போம் சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம கேட்கும் போது. அப்போ இது வந்து இதுல do வருமா does வருமா? இந்த யாருக்காவது அப்படின்னா anyone தானே. anyone சொல்லலாம், anybodyன்னு சொல்லலாம். இது வந்து சப்ஜெக்ட். இந்த anyone வரும்போது இங்க does தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, anyone வரும்போது does யூஸ் பண்ணுவோம். இந்த anyone anybody, everyone everybody, no one nobody, someone somebody, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. இதெல்லாம் சப்ஜெக்டா வரும்போது இங்க வந்து நம்ம அந்த தெரியுமா அப்படின்னு அந்த சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம கொஸ்டின் கேக்குறோம்னா அங்க does தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ does anyone. அடுத்து என்னது வரணும்? verb. தெரியுமா, அந்த தெரியும் no. அப்போ யாருக்காவது தெரியுமா அப்படின்னா does anyone know, does anyone know. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவர் எங்க இருக்கிறாருன்னு யாருக்காவது தெரியுமா. நம்ம கேட்போம்ல அவர் எங்க இருக்கிறாருன்னு யாருக்கா தெரியுமா அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம்? பாருங்க, அவர் எங்க இருக்கிறாருன்னு இது ஒரு செட்டு, யாருக்காவது தெரியுமா அடுத்த செட்டு தானே. அப்ப யாருக்காவது தெரியுமா இது எப்படி கேட்கலாம்? இதே சேம் தான் தானே. யாருக்காவது தெரியுமானா does anyone know. ஓகே, does anyone know அப்படின்னா யாருக்காவது தெரியுமா. அவர் எங்க இருக்கிறாருன்னு அவருடைய இருப்பிடத்தை பற்றி நம்ம கேட்கிறோம். ஓகே, எங்க இருக்கிறார், எப்படி இருக்கிறார், என்னவா இருக்கிறார், இந்த மாதிரி நம்ம கேட்கும் போது அங்க என்ன யூஸ் பண்ணணும்? be verb யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம். சரியா? ஒருத்தங்களுடைய நிலையை பற்றி கேட்கிறோம், அவருடைய இருப்பிடத்தை பற்றி. ஓகே, அப்போ ஒருத்தங்களுடைய நிலையை பற்றி நம்ம சொல்லும் போது அங்க be verb யூஸ் பண்ணுவோம். அப்ப பாருங்க, எங்கே, எங்கேனா where, இது அப்படி எழுதணும். அடுத்து வந்து சப்ஜெக்ட் வரணும். சரியா? அவர், அவர்னா he. அதுக்கப்புறம் தான் நான் வந்து be verb யூஸ் பண்ணுவோம். verb-க்கு பதிலா நம்ம be verb. இருக்கிறார்னு அர்த்தத்தை கொடுக்கிறது. ஓகே, அப்ப is தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து இருக்கிறார் அப்படின்னா present, இருந்தார் அப்படின்னா past, இருப்பார் அப்படின்னா future. அப்போ இருக்கிறார்னா presentல நம்ம கேக்குறோம். presentக்கு am, is, are இந்த மூணு be verb யூஸ் பண்ணனும். இங்க சப்ஜெக்ட் he வந்ததுனால இங்க is யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ அவர் எங்க இருக்கிறாருன்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னா does anyone know where he is, does anyone know where he is. ஓகே, நெக்ஸ்ட் யாருக்காவது விட தெரியுமா நம்ம கேட்போம்ல. இதுக்கு ஆன்சர் வந்து யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்போமா. இது எப்படி கேட்கலாம்?
யாருக்காவது தெரியுமா அப்படின்னா எப்படி கேக்குறது? does anyone know? தானே? does anyone know? யாருக்காவது தெரியுமா? என்ன தெரியுமா? answer. the answer. ஓகே, அப்ப யாருக்காவது விட தெரியுமா அப்படின்னா does anyone know the answer? does anyone know the answer? ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, யாருக்காவது அவளுடைய போன் நம்பர் தெரியுமா? நம்ம கேட்போம்ல, யாருக்காவது அவ போன் நம்பர் தெரியுமா அப்படின்னு கேட்போமா? இது எப்படி கேட்கலாம் பாருங்க, யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்கணும்னா எப்படி கேட்கறது? does anyone know? தானே? அப்ப does anyone know னா யாருக்காவது தெரியுமா? என்ன தெரியுமா? அவளுடைய போன் நம்பர். அப்ப இது எப்படி சொல்றது? அவளுடைய அப்படின்னா her phone number. phone number. ஓகே, அப்போ யாருக்காவது அவளுடைய போன் நம்பர் தெரியுமா அப்படின்னு கேட்கணும்னா எப்படி கேட்கலாம்? does anyone know her phone number? does anyone know her phone number? ஓகே, நெக்ஸ்ட், யாருக்காவது கவினுடைய வீடு தெரியுமா? நம்ம கேட்போம்ல, யாருக்காவது கவினுடைய வீடு தெரியுமா அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம் பாருங்க, யாருக்காவது தெரியுமா அப்படின்னா does anyone know? தானே? does anyone know? யாருக்காவது தெரியுமா? எது தெரியுமா? கவினுடைய வீடு. அப்ப அந்த கவினுடைய அப்படின்னா கவின். ஓகே, கவின்ஸ். அடுத்து வீடு, ஹவுஸ். அப்போ யாருக்காவது கவினுடைய வீடு தெரியுமா அப்படின்னு கேட்கணும்னா does anyone know கவின்ஸ் ஹவுஸ்? does anyone know கவின்ஸ் ஹவுஸ்? ஓகே, நெக்ஸ்ட், இது என்னன்னு யாருக்காவது தெரியுமா? நம்ம கேட்போம்ல, இது என்னன்னு யாருக்காவது தெரியுமா? இது எப்படி கேட்கலாம்? இது என்னன்னு, இது ஒரு செட், யாருக்காவது தெரியுமா அடுத்த செட் தானே? அப்ப யாருக்காவது தெரியுமா அப்படின்னா does anyone know? does anyone know அப்படின்னா யாருக்காவது தெரியுமா? இது என்னன்னு, அப்போ உன்னோட நிலையை பற்றி கேட்கிறோம், இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எப்படி கேட்கிறது? என்ன அப்படின்னா what. அடுத்து சப்ஜெக்ட் எழுதணும், இது this. உன்னோட நிலையை பற்றி கேட்கும் போது அங்க be verb சேர்ப்போம் தான் மெயின் verb-க்கு பதிலா. அப்ப இங்க is வரும். ஓகே, this வந்தா கூட நம்ம present form-க்கு is தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? thisங்கிறது ஏதாவது ஒண்ணு மென்ஷன் பண்றது. அப்போ இது என்னன்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னா does anyone know what this is? ஓகே, does anyone know what this is? ஓகே, அடுத்து யாருக்காவது இது வேணுமா? நம்ம கேட்போம்ல, யாருக்காவது இது வேணுமா? இது எப்படி கேட்கலாம்? யாருக்காவது வேணுமா அப்படின்னா does anyone want? வேணுமா அப்படின்னா அந்த வேணும் அப்படின்னா want அர்த்தம். ஓகே, அப்ப does anyone want அப்படின்னா யாருக்காவது வேணுமா? இதுனா this. ஓகே, அப்ப யாருக்காவது இது வேணுமா அப்படின்னா does anyone want this? does anyone want this? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, யாராவது அவனை பாத்தீங்களா? நம்ம கேட்போம்ல, யாராவது அவனை பாத்தீங்களா அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம்? யாராவது அவனை பாத்தீங்களா? பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி நம்ம கொஸ்டின் கேட்கிறோம். அந்த தெரியுமா, வேணுமா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும் போது அங்க என்ன யூஸ் பண்ணனா சிம்பிள் பிரசன்ஸ் யூஸ் பண்ணி கேட்போம். ஆனா இங்க பாருங்க, யாராவது அவனை பார்த்தீர்களா, முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி நம்ம கொஸ்டின் கேட்கிறோம். இங்க வந்து என்னன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி கேட்கணும். சரியா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல கொஸ்டின் கேட்கும் போது எப்படி கேட்கலாம்? did யூஸ் பண்ணி கேட்போம். அங்க do does யூஸ் பண்ணோம்ல சிம்பிள் பிரசன்ட், இங்க வந்து did யூஸ் பண்ணணும். did அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட். யாராவதுனா anyone இல்ல anybody கூட போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து என்ன வரணும்? verb. பார்த்தீர்களா, பார்க்கக்கூடிய see, பார்க்கிறதுக்கு see. ஓகே, இங்க பாஸ்ட் பத்தி பேசுறோம்.
இங்க did வந்திருக்கனால இங்க வந்து சி பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கும் verb. ஓகே, அடுத்து அவனை, அவனைனா him ஆப்ஜெக்ட். அப்போ யாராவது அவனை பாத்தீங்களா அப்படின்னா did anyone see him? Did anyone see him? ஓகே, நெக்ஸ்ட் நான் யாரையும் பார்க்கல. நம்ம சொல்லுவோம்ல நான் வந்து யாரையும் பார்க்கல. இது எப்படி சொல்றது? இங்க பாருங்க, சப்ஜெக்ட் நான் இருக்கு, இங்க யாரையும் இருக்கு. இதுல வந்து எது சப்ஜெக்ட்? இல்ல வந்து நான்கிறதா சப்ஜெக்ட். நான் யாரையும் பார்க்கல. ஒரு செயலை யார் செய்யறா? நான். ஓகே, நான் வந்து யாரையுமே பார்க்கல அப்படின்னு சொல்றேன். அப்போ சப்ஜெக்ட் நான், யாரையும் அப்படிங்கிறது என்னது வரும்? ஆப்ஜெக்டா மாறிடும். சரியா? அப்போ என்ன வரணும்? நான் யாரையும் பார்க்கல அப்படின்னா பாஸ்ட பத்தி பேசுறோம். இன்னொன்னு நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, அப்ப எப்படி? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ, நானா ஐ. அதுக்கப்புறம் பாஸ்ட்ல நம்ம நெகட்டிவா பேசும்போது didn't யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம நெகட்டிவ்க்கு didn't யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து verb. பார்க்கவில்லை, பார்க்கிறதுக்கு see. ஓகே, யாரையும் அப்படின்னா anyone. அப்ப நான் யாரையும் பார்க்கல அப்படின்னா I didn't see anyone. I didn't see anyone. ஓகே, நெக்ஸ்ட் உன்னை யாராவது திட்டினாங்களா? நமக்கே போல உன்னை யாராவது திட்டினாங்களா? இது எப்படி கேட்கலாம்? உன்னை யாராவது திட்டினாங்களா? பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி நம்ம क्वेश्चन கேக்குறோம். அப்ப எப்படி? did யூஸ் பண்ணி தானே கேட்போம். did. அடுத்த சப்ஜெக்ட் என்ன? உன்னை யாராவது. அப்போ யாராவது உன்னை திட்டினாங்களான்னு கேட்கிறோம். அப்ப சப்ஜெக்ட் வந்து யாராவது. ஓகே, anyone. இல்ல உன்னை அப்படிங்கிறது என்னது? ஆப்ஜெக்டா மாறும். ஓகே, ஒன்னு யாராவது திட்டினாங்களா? அந்த செயலை செய்யறது எது? யாராவது. ஓகே, அப்போ did anyone. அடுத்து verb வந்து என்ன? திட்டினாங்களா? திட்டுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? scold. scold. உன்னை, உன்னைனா you. இது வந்து ஆப்ஜெக்ட். சரியா? அப்போ உன்னை யாராவது திட்டினாங்களா அப்படின்னா இது எப்படி கேட்கலாம்? did anyone scold you? Did anyone scold you? ஓகே, நெக்ஸ்ட் எனக்கு இங்க யாரையும் தெரியாது. நம்ம சொல்லுவோம்ல எனக்கு இங்க யாருமே தெரியாது. இது எப்படி சொல்லலாம்? தெரியாது நெகட்டிவ் சென்டென்ஸ் தானே. அப்ப இது எப்படி? சிம்பிள் பிரசன்ஸ். தெரியும், தெரியாது, தெரியுமா இந்த மாதிரி கேட்கும்போது சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம சொல்லுவோம். அதுல வந்து சிம்பிள் பிரசன்ஸ் நெகட்டிவா சொல்றோம். ஓகே, அப்ப எனக்கு இங்க யாரையும் தெரியாது அப்படின்னா இல்ல சப்ஜெக்ட் என்ன? எனக்கு, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றேன். ஓகே, அப்ப எனக்கு தெரியாதுன்னா எப்படி சொல்லலாம்? I don't know. இது எல்லாருக்கும் தெரியும் தானே. I don't know அப்படின்னா எனக்கு தெரியாது. இங்க யாரையும் அப்படின்னா அடுத்த ஆப்ஜெக்ட் என்ன? யாரையும், anyone. இங்க அப்படின்னா here. ஓகே, அப்ப எனக்கு இங்க யாரையுமே தெரியாது அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? I don't know anyone here. I don't know anyone here. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இங்க என்ன நடந்ததுன்னு யாருக்காவது தெரியுமா? நமக்கே போல இங்க என்ன நடந்ததுன்னு யாருக்காவது தெரியுமா? இது எப்படி கேட்கலாம்? பாருங்க, இங்க என்ன நடந்ததுன்னு இது ஒரு செட்டு. யாருக்காவது தெரியுமா? அடுத்த செட்டு. அப்ப யாருக்காவது தெரியுமா அப்படின்னா இது எப்படி கேட்கலாம்? Does anyone know? தானே. Does anyone know? யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேக்குறது. என்னது? இங்க என்ன நடந்ததுன்னு முடிச்சு போற விஷயத்தை பத்தி கேக்குறோம். என்ன நடந்தது? அப்ப என்ன நடந்தது அப்படின்னா what happened. Okay, what happened. இங்க அப்படின்னா here. இது எப்படி கேட்கலாம்? இங்க என்ன நடந்ததுன்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னா does anyone know what happened here? Does anyone know what happened here? Okay. Next, யாருக்காவது கார் ஓட்ட தெரியுமா? நம்ம கேட்போம்ல யாருக்காவது கார் ஓட்ட தெரியுமா? இது இல்ல நம்ம எப்படி கேட்போம்? யாருக்காவது பிரியாணி சமைக்க தெரியுமா? யாருக்காவது பாட தெரியுமா?
யாருக்காவது டான்ஸ் ஆட தெரியுமா, இந்த மாதிரி நம்ம கேட்போம் தானே. அப்போ யாருக்காவது கார் ஓட்ட தெரியுமா, இந்த மாதிரி ஒருவருடைய செயல்திறனை பற்றி கேட்கும் போது எப்படி கேட்கலாம்னா, ஃபர்ஸ்ட் எப்படின்னா யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு எப்படி சொல்லலாம், does anyone know தானே, அது அப்படியே எழுதணும். does anyone know, ஓகே, யாருக்காவது தெரியுமா. அப்போ யாருக்காவது தெரியுமான்னு கேக்குற ஒருவருடைய செயல்திறனை பற்றி நாம கேட்கும் போது, கார் ஓட்ட தெரியுமா, பாட தெரியுமா, டான்ஸ் ஆட தெரியுமா, உனக்கு சமைக்க தெரியுமா, இந்த மாதிரி ஒருவருடைய செயல்திறனை பற்றி கேட்கும் போது அங்க how யூஸ் பண்ணணும். அந்த செயல்திறனுக்கு முன்னாடி how யூஸ் பண்ணுவோம். how போட்டுட்டு அடுத்து to போட்டு இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல அந்த verb எழுதுவோம். to போட்டு கார் ஓட்டுறது drive, to drive. அடுத்து car, a car. இந்த மாதிரி கேட்கணும். சரியா, ஒருவருடைய செயல்திறனை பற்றி இது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கணும்னா, உனக்கு நீச்சல் பண்ண தெரியுமா, இந்த மாதிரி நம்ம கேட்போம்ல, உனக்கு ஃபாஸ்டா ஓட தெரியுமா, இப்படி எல்லாம். அப்போ ஒருவருடைய செயல்திறனை பற்றி கேட்கும் போது நம்ம இந்த மாதிரி எழுதணும். does anyone know, யாருக்காவது தெரியுமா. அடுத்து ஒருவருடைய அந்த செயல்திறனை பற்றி கேட்கறதுக்கு முன்னாடி அந்த how போடும். how to drive a car, how to drive a car. ஓகே, அப்ப யாருக்காவது கார் ஓட்ட தெரியுமானா does anyone know how to drive a car. ஓகே, does anyone know how to drive a car. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ அந்த பணத்தை யாருக்காவது கொடுத்தியா அப்படின்னு கேக்குறோம். நீ அந்த பணத்தை யாருக்காவது கொடுத்தியா அப்படின்னு. அப்போ கொடுத்தியான்னு கேக்குறது என்னது, பாஸ்ட் முடிச்சு போன விஷயத்தை பத்தி நம்ம क्वेश्चन கேக்குறோம் தானே. இது எப்படி கேட்கலாம் பாருங்க, நீ சப்ஜெக்ட் என்னன்னா நீ அந்த பணத்தை யாருக்காவது கொடுத்தியா, அந்த செயலை செய்யறது யாரு, நீ. ஓகே, அந்த யாருக்காவது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டா வந்துரும். சரியா, அப்போ நீன்னு சப்ஜெக்ட் did யூஸ் பண்ணி பேசணும். ஏன்னா பாஸ்ட பத்தி நம்ம क्वेश्चन கேக்குறோம், சோ did யூஸ் பண்ணணும். அடுத்து என்னது, நீ சப்ஜெக்ட் யூ. அடுத்து verb எது, அந்த பணத்தை யாருக்காவது கொடுத்தாயா, கொடுக்கக்கூடிய செயல், கொடுக்கிறதுக்கு you. அடுத்து என்ன வரணும், அந்த பணத்தை யார் என்னது கொடுத்தா, அந்த பணத்தை that money. அடுத்து யாருக்காவது கொடுக்கிறோம், யாருக்கு கொடுக்கிறோமோ அவங்க மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி to போட்டு யாருக்காவது anyone. ஓகே, அப்ப நீ அந்த பணத்தை யாருக்காவது கொடுத்தியா அப்படின்னா எப்படி கேட்கலாம், did you give that money to anyone, did you give that money to anyone. ஓகே, அடுத்து யாருக்காவது பாட தெரியுமா, யாருக்காவது பாட தெரியுமான்னு கேக்குறேன். இது வந்து ஒரு செயல்திறனை பற்றி கேக்குறேன். ஓகே, யாருக்காவது இதை செய்ய தெரியுமா அப்படின்னு. அப்ப இது எப்படி கேட்கலாம், இது எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் ரெண்டுமே ஹோம்வொர்க். சரியா, அடுத்து யாராவது அங்க இருக்கீங்களா, இது வந்து ஒருவருடைய நிலையை பற்றி நம்ம கேட்கிறோம். ஓகே, ஒருவருடைய இருப்பிடத்தை பற்றி யாராவது அங்க இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறேன். இது எப்படி கேட்கலாம்னோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க.